வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வரமிளகா 2 போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பல்லு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு நல்லா வணங்கட்டும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. அடுத்து நான் 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி நான் ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நல்லா இதை கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கொஞ்சம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சு வரட்டும். நல்லா கிண்டி விட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் அப்படியே மேலே மிதக்குது. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.